ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கையின் பிரதம நீதியரசருக்கு எதிராக நாடாளுமன்ற தெரிவுக்குழு தாக்கல் செய்துள்ள இறுதி அறிக்கையை சுயாதீன ஆணைக்குழு மூலம் மீள் பரிசீலனை செய்ய உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். இதனை தவிர பிரதம நீதியரசர் விவகாரம் குறித்து நாடு தழுவிய ரீதியில் இன்று சட்டத்தரணிகள் பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள உள்ளனர். இந்த செய்திகள் தான் இன்றைய தாயக நாளிதழ்கள் அனைத்திலும் பிரதான மற்றும் முக்கிய செய்திகளாக வெளிவந்துள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று 2012ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் திகதி புதன்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று வீரகேசரி தமிழ் நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்துள்ளது: சுயாதீன ஆணைக்குழு மூலம் தெரிவுக்குழுவின் இறுதி அறிக்கையை மீள் பரிசீலனை செய்வேன். பிரதம நீதியரசர் விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவிப்பு என அந்த பிரதான செய்தி வரையப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையின் இறுதி தீர்மானம் சுயாதீன குழு ஒன்றினால் மீள் பரிசீலனை செய்யப்படும். ஏனெனில் இவ்விடயத்தில் மனசாட்சியை மீறி செயற்பட முடியாது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பொன்று காணப்படுமாயின் அதற்கு மதிப்பளிக்க வேண்டியது அனைவரது கடமையாகும். நீதித்துறை சார்ந்த முக்கியஸ்தர் ஒருவர் ஏதேனும் குற்றம் புரிந்திருந்தால் அதனை வெளிப்படையாக விமர்சிப்பது தவறானதாகும். ஏனெனில் இது நீதிமன்ற கட்டமைப்புடன் தொடர்புபட்ட விடயமாகும். ஆனால் பிரச்சனை வீதிக்கு வந்த பின்னர் பேசாமலும் இருக்க முடியாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாடு தழுவிய ரீதியில் இன்று சட்டத்தரணிகள் பகிஷ்கரிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான தெரிவுக்குழுவின் தீர்மானத்தை கண்டித்து நாடளாவிய ரீதியில் இன்று சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டத்தரணிகள் சங்கம் விடுத்துள்ளது. நாட்டின் நீதித்துறையை பாதுகாப்பது தொடர்பில் எதிர்வரும் சனிக்கிழமை அனைத்து சட்டத்தரணிகள் சங்கங்களும் ஒன்று கூடி தீர்மானம் எடுக்க உள்ளன. இதனை சீர்குலைப்பதற்கு அரசாங்கம் நினைத்தால் பாரிய எதிர் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சட்டத்தரணிகள் எச்சரித்துள்ளனர். பாகிஸ்தானில் இடம்பெற்றதை போன்று இலங்கையில் நடைபெறுமா என்பது குறித்து கூற முடியாது. ஆனால் நாட்டில் என்றுமில்லாத அளவுக்கு நீதித்துறை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. பிரதம நீதியரசருக்கே சட்டத்தின் பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்றும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தேசிய நூலக கேட்போர் கூடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். இதன் போதே மேற்கண்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் வடபகுதி சட்டத்தரணிகளின் பகிஷ்கரிப்பால் நீதிமன்றங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவிற்கு எதிரான தெரிவுக்குழுவின் தீர்மானத்தை கண்டித்து வடபகுதியில் சட்டத்தரணிகள் நேற்று முதல் மேற்கொண்டு வரும் பணி பகிஷ்கரிப்பினால் அந்த பகுதியில் நீதிமன்றங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. சட்டத்தரணிகள் கடமைக்கு சமூகம் அளிக்காமையினால் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய நீதிமன்றங்களின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. இதன் காரணமாக வழக்குகளுக்காக நீதிமன்றம் வந்திருந்த பெரும்பாலானோர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியிருந்தனர். வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற உள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பிரதம நீதியரசர் விவகாரத்தை பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி. தேசிய சுதந்திர முன்னணி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசரின் விவகாரத்தை அரசியலாக்கி நாட்டில் பிரிவினவாத குழப்பங்களை உருவாக்க அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐநா என்பன கடும் முயற்சிகளை மேற்கொள்கின்றன. அன்று புலிகளை பாதுகாக்க முயற்சித்தவர்கள் இன்று பிரதம நீதியரசரின் பின்னால் நின்று செயற்படுகின்றனர் என்று தேசிய சுதந்திர முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் இப்பிரிவினவாத சக்திகளின் நாட்டிற்கு எதிரான முயற்சிகளை தோல்வியடைய செய்ய போரிட வேண்டும். தேசிய அரசியலில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய 13வது திருத்தச் சட்டம் போன்ற விடயங்களை வேரோடு இல்லாதொழிக்க வேண்டும். இல்லாவிடின் தலையீடுகள் தொடர்ந்து காணப்படும் என்று அந்த முன்னணி தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையக அலுவலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்த கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல நிரூபிக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பொதுநலவாய அமைப்பின் விசாரணை வேண்டும். அரசாங்கத்திடம் ஐதேக கோரிக்கை 19ஆம் திகதி பல்வேறு தரப்பினருடனும் கலந்து ஆலோசிக்கவும் திட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணையை விசாரித்த நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் அமைந்துள்ளன. எனவே குற்றவியல் பிரேரணையில் நிரூபிக்கப்பட்டுள்ள 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை ஒன்றை நடத்தி பாராளுமன்றத்திற்கு அறிக்கையை சமர்ப்பிக்கும் பணியை
பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் சுயாதீன நீதியரசர்கள் குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸ அத்தநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர உதவி போலீஸ் அத்தியட்சகரும் மகன்மாரும் சாரதியை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது, மகன்மாருக்கு 19ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மயானத்தில் சடலங்களை தோண்டி எடுத்து அவயவங்களை எடுத்துச் சென்ற கும்பல், பாண்டிருப்பு இந்து மயானத்தில் சம்பவம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், ஆசி வெளியுறவு அமைச்சர் பப்கார் இலங்கை வருகிறார் என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அத்துடன் பிரதமர் பதவிக்கு போட்டி ஆரம்பம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் வீரகேசரி அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர அடுத்ததாக நாம் தினக்குரல் நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நாடளாவிய ரீதியில் இன்று சட்டத்தரணிகள் பகிஷ்கரிப்பு, வடக்கில் நீதிமன்ற பணிகள் ஸ்தம்பிதம் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினக்குரல் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி குறித்து நாம் ஏற்கனவே வீரகேசரி நாளிதழில் விரிவாக பார்த்திருந்தோம். அதனை தவிர யாழ் மாநகர சபையில் 6 கோடி நிதி மோசடி, ஆளும் கட்சி மீது எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் தற்காலிக கடைகள் என்ற பெயரில் இயங்கும் சுமார் 60க்கும் மேற்பட்ட கடைகளால் 6 கோடி ரூபாவிற்கும் அதிகமான வருமானம் யாழ் மாநகர சபை ஆளும் கட்சியான இபிடிபியினரால் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் பிந்தன் கனகரத்னம் குற்றம் சுமத்தியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர உறவினர் நண்பர்கள் வீடுகளில் தங்கியுள்ள கேப்பாப்புலவு மக்கள் இன்று மீள் குடியேற்றம், இதற்காக நேற்று காடுகள் அழிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து உறவினர் நண்பர்கள் வீடுகளில் தங்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்று அடிப்படை வசதிகள் எதுவுமற்ற நிலையில் கேப்பாப்புலவு பகுதியில் மீள் குடியமர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வன்னி யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து முகாம்களில் தங்கியிருந்த பின்னர் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்றிருந்த 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவர்களின் சொந்த இடமான கேப்பாப்புலவில் மீள் குடியமர்த்துவதற்கு அரசாங்கம் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இம்மக்கள் இன்று முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் உள்ள காடுகளில் மீள் குடியமர்த்தப்பட உள்ளதாக தெரிய வருகிறது என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல கைதானோர் விடுதலையை வலியுறுத்தி யாழ் நகரில் உண்ணாவிரத போராட்டம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் 21ஆம் தேதி இடம்பெறும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் விடுதலையை வலியுறுத்தி எதிர்வரும் 21ஆம் தேதி தந்தை செல்வா சதுக்கத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் யாழ் அலுவலகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதேபோல தடுப்பு முகாமில் மாணவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆராய இன்று அவசர கூட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதலை தொடர்பில் விசேட பொதுக்கூட்டம் ஒன்று இன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற உள்ளது. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் ஒழுங்கு செய்துள்ள இந்த கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு கலைபீட சிரேஷ்ட அரங்கில் நடைபெற உள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அவை இன்றைய தினம் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக காணப்பட்டன. அடுத்ததாக நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள தீப இன பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, வியாபார ஒப்பந்தம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக 70 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கோரி அதில் 4 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்ட போது தொம்பே பிரதேச சபையின் தலைவர் உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் லஞ்ச ஊழல் விசாரணை தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இதனை தவிர நீதிமன்ற கட்டமைப்பு அவமதிக்கப்படுவதை எதிர்க்கிறேன், நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணையை மீள் பரிசீலனை செய்ய சுயாதீன ஆணைக்குழுக்கு தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ள செய்தி குறித்தும் இன்றைய தினம் திவ இன பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அதே போல இன்றைய தினம் சட்டத்தரணிகள் நாடு தழுவிய ரீதியில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்ற செய்தியையும் திவ இன பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் இறுதி அறிக்கையை மீள் பரிசீலனை செய்ய சுயாதீன ஆணைக்குழுவை நியமிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இது தமது திருப்திக்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதேபோல நாடு தழுவிய ரீதியில் இன்றைய தினம் சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்ற செய்தியையும் லங்கா தீபா அதன் முன்பக்கத்தில் பிரதானமாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்திகளை இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் பிரதானமாக வெளியிட்டுள்ளதால் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான செய்தி, வால்மார்ட் விசாரணைக்கு அரசு தயார், நாடாளுமன்றத்தில் 2வது நாளாக அமளி ஒத்திவைப்பு என்ற பிரதான தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் சில்லறை வர்த்தகத்தில் நுழைய 125 கோடி செலவிட்டதாக வால்மார்ட் நிறுவனம் கூறி
கூறியிருப்பது தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. இத்தொகை மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் செவ்வாய்க்கிழமை மீண்டும் புயலை கிளப்பியது. இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு தயக்கம் எதுவும் இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத் மக்களவையில் தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதை எதிர்த்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பாஜக, இடதுசாரிகள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தில் மத்திய அரசு கடந்த வெள்ளிக்கிழமைதான் முழுமையான வெற்றி பெற்றது. அந்நிய நேரடி முதலீட்டுக்கு பலத்த எதிர்ப்பு இருந்த போதிலும் திமுக, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகள் பல்வேறு வழிகளிலும் சரிகட்டி அந்த கட்சிகளின் ஆதரவை மத்திய அரசு பெற்றதாக இன்றைய தினமணியின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது உச்சநீதிமன்றம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. போட்டியை நடத்த தடை விதிக்க கூடாது என்று வழக்கு தொடர்ந்த 19 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஜனவரி 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதே போல குஜராத் பேரவைக்கு நாளை முதற்கட்ட தேர்தல் என்ற தலைப்பிலும் மானிய விலையில் 9 சிலிண்டர்கள் மத்திய அரசுக்கு தேர்தல் ஆணையம் ஆட்சேபம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் தினமலர் பத்திரிகை அதன் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. மானிய கேஸ் சிலிண்டர் விவகாரத்தில் மத்திய அரசு பணிந்தது, ஆண்டுக்கு 9 சிலிண்டர்கள் வழங்க முடிவு என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் வெளிவந்துள்ளது. சமையல் கேஸ் சிலிண்டர்களை மானிய விலையில் வழங்குவதில் மத்திய அரசு விதித்த கெடுபிடிக்கு பொதுமக்கள், எதிர்க்கட்சியினர் இடையே கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து மத்திய அரசு பணிந்துள்ளது. இனிமேல் மானிய விலையில் 9 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதாக தினமலரின் அந்த பிரதான தலைப்புச் செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர அப்சல் குருவை நாளை தூக்கிலிட வேண்டும் பாஜக கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், மாலியில் புரட்சி, பிரதமர் கைது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் தினமலர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.